டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் ரேம்ப் வாக் பண்ணி வரும்பொழுது அந்த ஸ்டேஜில் டிவிகே தொண்டர் ஒரு பையன் ஏறி விஜய் அவர்கள்கிட்ட போகும்பொழுது பவுன்சர் ஒருத்தர் அங்கேருந்து அந்த பையனை தூக்கி கீழே போட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. இப்போ பாதிக்கப்பட்ட அந்த பையன் டிவிகே தொண்டன் தான். அவர் எந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் கொடுக்கல. ஆனால் அந்த பையன் மாதிரியே இருக்கிற இன்னொரு பையனை எதிர்க்கட்சிகள் சில பேர் விஜய் அவர்களுடைய பெயரை களங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செட்டிங் பண்ணி அந்த பையனோட அம்மா நீதி வேணும், எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு இந்த நாட்டாம படத்தில் வர மனோரமா மாதிரி பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடியோலாம் பார்த்துட்ருக்கோம். இது எது உண்மை, இந்த பையன் உண்மையா அந்த பையன் உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம இதில் பேச போகிறோம். எனக்கு என்னென்னா, மக்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இப்படி தான் இந்த மாதிரி பொய்யான அவதூறுகளை பரப்பி அவர் பேர் களங்கமாச்சு, அவரோட பேர் கெட்டு போச்சு. இதை திட்டமிட்டு சில பேர் பண்ணாங்க. இதே மாதிரியான வேலை தான் விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, காமராஜர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் பண்ண ஒரு ஸ்கிரிப்டை இன்னமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இவ்வளோ நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இல்லை சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்தை அப்போவே அதெல்லாம் உடச்சி முடிச்சாச்சு. பட் இப்போ விஜய் அவர்கள் காலத்தில் இதை சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா ஓடுமா? ஏன்னா தளபதி விஜய் அவர்களே பார்த்தோம் அப்படின்னா, டேய் நாங்களே இந்த மாதிரி பல ஸ்கிரிப்ட் பண்ணோம்டா, என்கிட்டே இந்த ஸ்கிரிப்டை பண்ணுறீங்களாடான்ற மாதிரி ஒரு தக் லைஃபாக ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. ஏன்னா தளபதி விஜய் எடுத்துக்கோங்களேன், அவர் லியோ படத்தில் நான் தான் லியோவா இல்லையான்னு குழப்பத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு படம், இன்னொன்று கோட்டு, அதில் க்ளோனிங்கு ரெண்டு பேர் அப்படி இப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் போவோம். இதுக்கெல்லாம் முன்னாடி அழகிய தமிழ் மகன்லேயே 2 ரோல் பண்ணி குழம்ப வச்சு அப்படிப்பட்ட விஜய் ரசிகர்கள்கிட்ட தொண்டர்கள்கிட்டையுமே போயிட்டு அவங்க பார்க்காத ஒரு ஸ்கிரிப்டை பண்ணால் பரவாயில்ல, அவங்க ஆல்ரெடி பார்த்த ஒரு ஸ்கிரிப்டை போய் பண்ணி மாட்டிக்கிட்டீங்களாடா, இந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறீங்களாடான் தான் எனக்கு சிரிப்பு தான் வருது இந்த விஷயத்த. சரி, என்ன நடந்தது? அந்த பையன் பாதிக்கப்பட்ட உண்மையாகவே ஸ்டேஜில் ஏறின பையன் பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்னென்னா விழுப்புரம் மாவட்டமாக, அவர் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறாரு. பட்டு இப்போ ஃபேக்காக ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லப்படுறாங்களே, அவர் எங்கன்னு பார்த்தோம்னா, அவர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் குன்னம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு. அவரோட அம்மா தான் என்ன பண்ணிட்டுருக்காங்க, மீடியாவில் இந்த மாதிரி என் பையன் பேர் சரத்குமார், என் பேர் சந்தோஷா அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் பேர் அடுத்த ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லி என் பையன் தான் இது, நான் தான் அது, என் பையன் இதுக்காக போனால் அதுக்காக போனால் நீதி வேணுங்க, நீதி வேணும். இது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு, அப்புறம் இந்த கவினோட கொலை வழக்கு, ஆணவ படுகொலை, இதெல்லாம் கூட பெரிய விஷயமா இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி மீடியா அப்படியே ஒரு அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொடூரமான வேலைகள் பண்ணவங்கள கூட இவ்வளோ மோசமாக காட்டல. இப்போ விஜய் அவர்களையும் பவுன்சர்களையும் விஜய் கட்சியை தான் அவ்வளோ மோசமாக கொடூரமாக இப்போ காமிச்சிட்டு இருக்கிறாங்க, அப்படியே வில்லன் மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க இப்படி கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அந்த பையன் யார், ஆல்ரெடி நம்ம விழுப்புரத்துலேருந்து வந்தவர், அவர் பேர் பார்த்தோம்னா அஜய். அவர் தான் ஸ்டேஜில் அவரை பார்த்தீங்கன்னா பந்தா ராஜாவதாம் படத்தில் வர சிம்பு மாதிரி ஹேர் ஸ்டைல் விட்டுட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் குண்டாக இருக்கிறார். இந்த பையனை பார்த்தோம்னா இந்த கம்ப்ளைண்ட் ஃபேக்காக வந்தார் பார்த்தீங்களா, இவரை பார்க்கும்பொழுது ஏதோ அநேகன் படத்தில் இந்த பர்மாவிலேருந்து தனுஷ் மாதிரி இருக்கிறாரு. ஏண்டா பிடிக்கிறதும் பிடிக்கிறீங்க, ஏதாவது கொஞ்சமாவது ஒரு ஒரு அதே மாதிரி மேட்சாக இருக்கிறவனை பிடிச்சா கூட ஏதாவது நம்பலாம். அவனுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி ஒருத்தனை கூட்டிகிட்டு அதே மாதிரி சட்டையை போட்டு இவன் தான் அது, அவன் தான் இது அப்படின்னு சொல்லி எதுக்கு இந்த ஸ்கிரிப்டெல்லாம், இந்த படம்லாம் ஆல்ரெடி எப்பயோ பார்த்தாச்சிங்க விஜய் ஃபேன்ஸ், ஏங்க திரும்ப திரும்ப இதையே காமிச்சிட்ருக்கீங்க? பண்ணுறதை ஒழுங்காக பண்ணியிருந்தா கூட மாட்டாமல் இருந்திருக்கலாம். சரி விடுங்க. இப்போ என்ன நடந்த மேட்ரு அப்படின்னா, தாவேக்காவுடைய மாவட்ட தலைவர்களில் ஒருவர் இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாருங்க. என்னப்பா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அண்ணா யாருக்கு? நம்ம அஜய்க்கு, உண்மையாகவே ஸ்டேஜ்லேருந்து விழுந்த பையன். அவருக்கு கேட்கும்போது அந்த பையன் சொல்லியிருக்கிறான், ஆனால் நான் இல்லை, இது வேறு யாரோ மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் தான் அப்படிங்கிறது ப்ரூஃப் என்கிட்ட வீடியோ இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டார். மாவட்ட தலைவரும் கிளியராக சொல்லிட்டார். இதை இது பத்தாமல் யாரோ ஒரு சிலருடைய தூண்டுதல் பேரில் இந்த பையன் யார், நம்ம டூப்ளிகேட்டு இந்த பையன் இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாவும் இவரும் போயிட்டு எங்களுக்கு நீதி வேணுங்க, எங்களுக்கு நியாயம் வேணுங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இந்த மாதிரி விஜய் அவர்கள் இது மாதிரி ஸ்கிரிப்ட் ஒப்பிக்கும் பொழுதே மாட்டிக்கிறாங்க. இப்படி ஸ்டேஜ்லேயே இப்படி பண்ணுறாருன்னா அப்போ எப்படிங்க இவர் தமிழ் மக்களை காப்பாற்றுவார்? இங்கே தான் மாட்டுறீங்க. அந்த ஸ்கிரிப்ட் இப்போ அப்படியே ஒப்பிக்கிறதுல தான் மாட்டுறீங்க. ஒரு ரியாலிஸ்டிக்காக நேச்சராக சொல்லியிருந்தா கூட நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஒரு மன்னிப்பு கூட கேட்கலாம். ஆனால் பக்காவாக தெரியுது இது WWE ஸ்கிரிப்ட் மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த லெவலுக்கு போட்டு இவங்களே மாட்டிட்டாங்க.
ஸோ இதுதான் வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்னென்னா இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்து தீர்ப்பு அப்படிங்கிறது இது வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு ஏன்னா 2 பேரையும் வைக்கிறாங்களாம். அந்த பையன் ஒரிஜினலும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையும் இது நான் தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்ட போகிறாரு. இப்போ இவங்களும் வந்து மாட்ட போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்தோம் தமிழ்நாடு அரசியலில். எப்போ இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள்ல ஏங்க சீமான் அவர்களோட இஷ்யூலையும் வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அப்புறம் நடிகர் தனுஷோட ஒரிஜினல் அப்பா அம்மா நாங்கள் தாங்க அப்படின்னு ஒரு குரூப் வந்தாங்க. அதுலேயும் வந்து அதெல்லாம் நிற்கவே இல்லை. ஸோ அது மாதிரி இது ஒரு குரூப்பு அப்படி தான் வந்து நினைக்கணும். சப்போஸ் ஏன்னா சரத்குமார்னு பேர் வச்சார். ஏன்னா சரத்குமார்ன்றவங்களெல்லாம் வந்து இப்போ என்னென்னா விஜய் அவர்களுக்கும் சரத்குமார்னு பேர் வச்சவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம சரத்குமார் நடிகர் கூட பார்த்தோம் அப்படின்னா வாரிசு படம் டைமில் விஜய் தான் அப்படி இப்படின்னு வந்து எல்லாம் பேசினார். ஆனால் அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு லாங் ஜம்ப் அடித்து டக்குன்னு விஜய் என்ன வந்து பண்ணிட போகிறாரு, ஏண்டா போடா வாடா அப்படின்னு மரியாதைலாம் பேசிட்டு. அதனால் தளபதி விஜய்க்கு சரத்குமார் அப்படிங்கிற பேருக்குமே வந்து ஃபஸ்ட்டு அது செட்டே ஆகலை. அதனால தான் இதில் கூட செட் ஆகலை இந்த விஷயத்தில் கூட. அதனால் தம்பி சரத்குமார் அவர்களா அவர் வாலண்ட்ரியாக வந்து யாரோ பின்னாடி தூண்டி விட்றாங்கன்னு வந்து மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் வந்து இப்போ கோர்ட்டில் பாருங்கள், இந்த வக்கீல் வண்டமுருகன் காமெடியில் ஜட்ஜி பார்த்துட்டு இந்த கேஸை வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இதில் யார் உண்மையானவன்னு பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு சை அப்படின்னு வர பாருங்க வடிவேலை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்க போகிறாரு. இது நமக்கு தேவையா? இதெல்லாம் ஓல்டு ஸ்கிரிப்டுமா இது? கொடி படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, உண்மை ஒரு குழந்தை மாதிரி, அதுக்கு இருட்டு பிடிக்காது, அது என்றைக்கா இருந்தாலும் வெளிச்சத்துக்கு ஓடி வரும் அப்படின்னு. கண்டிப்பாக இப்படி தான் நடக்க போகுது. ஸோ உண்மையான யார் அப்படிங்கிறது தெரிய போகுது. அதனால் தயவுசெய்து ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள். தளபதி ஆல்ரெடி 3 படம் பண்ணார் இதே ஸ்கிரிப்டில். ஸோ அது மாதிரி எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது புதுசாக வந்து பண்ணுங்கள். நிறைய ஐடி விங் வச்சுருக்கிறீங்க, நிறைய வந்து லேப்டாப்பு கம்ப்யூட்டர்லாம் வாங்கி போட்டு நிறைய பசங்களை ஆளுக்கு எடுத்து ரொம்ப ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப எப்படி அட்டாக் பண்ணலாம், இவங்களை எப்படி காலி பண்ணலாம், அவங்கள எப்படி பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க. ஆனால் அந்த மனுஷனோட மாசு கரிஷ்மா, மீடியா பவரு, அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸு, தொண்டர்கள் பலம் அப்படிங்கிறது வேறு லெவல்லலாம் இருக்குது. சும்மா லெஃப்ட் ஹேண்ட்லலாம் டீல் பண்ணிட்டு போகிறானுங்க பசங்க, டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸு. அதனால் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஏதாவது பண்ணுங்க ஐயா. இன்னமும் எம்ஜிஆர் காலத்து காமராஜர் காலத்து ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா முடியல. ஃப்ரெஷ், வி நீடு சம்திங் ஃப்ரெஷ் நியூ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். சரி, இது வந்து நிற்காதுங்க. ஃபைனலாங்க ஒரு வேளை சப்போஸ் இது வந்து ஃபேக்காக இருந்தது, இல்லை இந்த பையன் தான் அந்த பையன் பாதிக்கப்பட்ட பையன்தான், இந்த சரத்குமார்ன்றவர் தான் பாதிக்கப்பட்ட பையன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தாலுமே கண்டிப்பாங்க இது மாதிரி இன்னொரு தடவை நடக்காது. அப்படி நடக்காத இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்கு தான், பட் அப்படி இருக்கும் பொழுதே வந்து மன்னிப்பு கேட்குறதுக்கு தயார். ஒரு டிவிகே தொண்டரும் மன்னிப்பு கேட்க வந்து தயார். இது மாதிரி நடக்காது. அதாவது பெருமாள் கோவிலில் திருப்பதியில் கிட்ட போகும்போது சில பேர் கை பிடிச்சி பவுன்சர்ஸ்லாம் வந்து இழுத்து விட்றாங்க. அது வந்து நம்ம என்ன பெருமாள் கிட்ட போய் நம்ம கோச்சிக்க முடியும்? ஸோ அது மாதிரி அந்த ஸ்டேஜில் தளபதி அவர்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு பவுன்சரை பார்த்து சொல்லிட்டார். அதுக்கு மேற்கொண்ட எப்படா அரசியல் பண்ணலான்னா இது ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிட்டு வந்து இது அப்படியே வந்து பெருசாக என்னவோ வந்து டிவிக்கே ஒரு மோசமான ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில், அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் அதை விட்டுட்டு இதை வந்து ஒரு பிரச்சனையாக வந்து காட்டுறாங்கன்னா மக்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களை எப்படி வேணால் சித்தரித்து காட்டுவாங்க வந்து அப்படிங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இடம் வந்து விஜய் அவர்கள் தொண்டர்கள், ரசிகர்கள், தமிழக மக்கள் அதுக்கெல்லாம் எந்த ஸ்பேஸும் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம். இதுதான் நான் அதாவது கருத்தியல் ரீதியாக இல்லை போட்டி போட்டு ஆரோக்கியமான இதில் கூட வந்து விஜய் அவர்களை வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து சில வேலைலாம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு இது வந்து அவருக்கு ஏதோ டிவிகேவுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏதோ மைனஸ் ஒரு நெகட்டிவை கொண்டு வரோன்னு நினைக்கிறாங்க. இது வந்து இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் அது பெரிய அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு அது ஒரு பெரிய நெகட்டிவிட்டி வந்து கொண்டு வரும். ஸோ அதனால் ஆரோக்கியமாக கருத்தியல் ரீதியாக நேரடியாக ஒரு ஆரோக்கியமான போட்டியை 2022 போட்டு 26 போட்டு எலெக்ஷனில் அப்படி விஜய் அவர்களை வந்து தோக்கடிச்சு காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி மேட்டர்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதை இந்த இடத்துல வந்து நாங்கள் பதிவிட்டுக்கிறோம். அண்டு பார்க்கலாம் இந்த கேஸ் என்ன தீர்ப்பாக வருது அப்படிங்கிறது. ஸோ சரத்குமார் தான் வந்து ஒரிஜினலா இல்லை அஜய் தான் ஒரிஜினலா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் என்ன அப்படிங்கிறத. ஸோ அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பார்த்துவிடுங்க. அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.